நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும். அப்போது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கும் நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷுக்கும் ஏற்பட்ட சண்டை, சச்சரவு, பிரச்சனை எல்லாமே என்ன விஷயம் அப்படின்னு கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணால், நானும் ரவுடி தான் ஷூட்டிங் டேஸை விட அதிக நாள் ஷூட் பண்ணிட்டாரு விக்னேஷ் சிவன். அதற்கு காரணம் நயன்தாரான் மீது காதல் ஏற்பட்டதும் அவரை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வேணும்னே ஷூட்டிங் டேஸை இழுத்ததா தனுஷ் தரப்புலேருந்து குற்றச்சாட்டு. அதனாலேயே படத்தோட விநியோகஸ்தை ரொம்ப ரொம்ப குறைவான தொகைக்கு தனுஷுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவனும் நம்ம நயன்தாராவும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அந்த மேரேஜ் வீடியோவோட உரிமையை நெட்ஃப்ளிக்ஸினுடைய கொடுக்க, அதில் நானும் ரவுடி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த ஒரு 5 செகண்ட் வீடியோவை ஒளிபரப்பு பண்ண கடுப்பான தனுஷ் அவர்கள் நஷ்டஈடு கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டார். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கே தெரியாமல் என்ஓசியை அவர்கிட்ட வாங்கிடலான்னு தனுஷோட மேனேஜர்கிட்ட நம்ம விக்னேஷ் சிவன் கிடுக்குப்பிடி போட கடுப்பான தனுஷ் அவர்கள் மேலும் மேலும் நயன்தாரா மீதும் விக்னேஷின் மேலும் கடுப்பாகி அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டது தான், நீங்கள் நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ரொம்ப இரும்பு பிடியாயிட்டார். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா தனுஷை திட்டி கண்டமேனுக்கு விமர்சனம் பண்ணி ரொம்ப அவதூறாக ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க நயன்தாராவும் விக்னேஷனும். அது ரசிகர்களுக்கே கோபத்தை ஏற்படுத்தியது. தனுஷை திட்டுவதற்கு உங்களுக்கு துளி கூட தகுதியே இல்லைன்னு விக்னேஷனையும் நயன்தாராவையும் போட்டு கிளியிலும் கிழிச்சிட்டாங்க. திரும்ப திரும்ப நயன்தாரா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 5 நொடி கிளிப்பு அதுக்கு 10 கோடி நஷ்டஈடு கேட்டாருப்பா அப்படின்னு புலம்புனாங்க. அதுவே இப்போது நயன்தாராவுக்கு பேக் ஃபயராக இருக்குது. ஏன்னா இப்போது நயன்தாரா ஒரு புது விளம்பரத்துக்கு வராங்க பார்த்தீங்களா, இந்த டாடா ஸ்கை விளம்பரத்துக்கு. அதில் நயன்தாராவோட சம்பளம் எவ்வளோன்னு கேட்டு ரசிகர்லாம் மலைச்சு போய் கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா வெறும் 50 நொடி விளம்பரம் தான், அது கூட இல்லை. அதுக்கு நயன்தாரா எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னா 5 கோடி சம்பளம் வாங்கிடுறாங்க. ஏம்மா நீங்கள் வெறும் 5 நொடி கிளிப்புக்கு 10 கோடி நஷ்டம் கேட்டாருன்னு நம்ம தனுஷ் மேலே பயங்கரமாக கோவப்பட்டீங்களே, இப்போ நீங்கள் வெறும் 50 செகண்டு 1 நிமிஷம் கூட கிடையாது, அதுக்கு 5 கோடி சம்பளம் வாங்குறீங்க. உங்களுக்கு அந்த நஷ்டஈடு 10 கோடி திருப்பி கொடுத்தாதான் உங்களுக்கு என்ன குறைஞ்சிட போகுதுன்னு நயன்தாராவை போட்டு காய்ச்சுறாங்க தனுஷ் ரசிகர்களும் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் மேலும் தப்பு, தனுஷ் மேலும் தப்பா இல்லை நயன் மேலே தப்பா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.